ஹலோ ஆல். நாம இன்னைக்கு வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு எடுத்த ஒரு வீடியோ தான் பார்க்க போறோம். வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு எப்பவுமே எல்லா பெருமாள் கோயில்லயும் இருக்க சொர்க்கவாசல் திறப்பாங்க. நாங்க எப்பவுமே வீட்டு பக்கத்துல இருக்க பெருமாள் கோயிலுக்கு ஒரு 9:00 10:00 அந்த மாரி போவோங்க. ஆனா இந்த தடவ சொர்க்கவாசல் திறக்கிற அந்த டைம்க்கு பாலமலை ரங்கநாதர் கோயிலுக்கு போலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். நாங்க ஒரு 5 பேர் போலான்னு பிளான் பண்ணியிருந்தனால, கார்லயே கிளம்பிட்டோங்க. நாங்க போன நேரத்துக்கு செம்ம டார்க்கா இருந்தது. அண்ட் ரோட்ல யாருமே இல்லாத மாரி தான் இருந்துச்சுங்க. ஆனா கோயில் கிட்ட போனதுக்கப்புறம் பார்த்தா நெறைய பொதுமக்கள் இருந்தாங்க. அண்ட் கோயிலுக்கு இந்த நேரத்துக்கு நாங்க எப்பவுமே போனதில்ல மலை மேல. அது வந்துட்டு ஒரு செம்ம டிஃப்ரெண்ட் ஃபீலா இருந்துச்சுங்க. இது வின்டர் சீசன் வேறயா, மலை மேல செம்ம சில்லுன்னு இருந்தது. அண்ட் பொதுவாவே ஒரு 4 மணி 5 மணிக்கு எந்திரிச்சோம் அப்டின்னா, பாசிட்டிவ் வைபா இருக்கும்னு சொல்லுவாங்க. இதுவே நம்ம 4:00 5:00 எந்திரிச்சு கோயிலுக்கு போனா சொல்லவா வேணும்? செம்ம பாசிட்டிவ் வைபா இருந்துச்சு. இத எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்காக தான் நாங்க இந்த பிளான் போட்டிருந்தோம். எப்படியோ சக்சஸ்ஃபுல்லா பிளான எக்ஸிக்யூட் பண்ணிட்டோங்க. தென் கோயிலுக்குள்ள போனதுக்கப்புறம் பார்த்தா, நல்ல தீபாராதனை எல்லாம் காமிச்சு, சாமிய ஃபுல் அலங்காரத்துல வச்சிருந்தாங்க. சுத்தி பாட்டு சவுண்டுங்க. ஒரே பாசிட்டிவ் வைபா இருந்துச்சு. ஒரு மாரி குட் ஃபீல்ன்னு சொல்லலாங்க. அப்புறம் நாங்க உள்ள போயிட்டு நல்லா சாமியெல்லாம் சுத்தி கும்பிட்டோங்க. கும்பிட்டுட்டு வெளிய வந்து பார்த்தோம் அப்டின்னா, சாமி இப்டி பல்லக்குல ஃபுல் அலங்காரத்துல கூட்டிட்டு வந்துட்டுருந்தாங்க. இப்டி டான்ஸ் ஆடிட்டே கூட்டிட்டு வந்தாங்க. கோயில சுத்தி சாமி இப்டி டான்ஸ் ஆடிட்டே கூட்டிட்டு வந்துட்டு, சொர்க்கவாசல் வழியா வெளிய கூட்டிட்டு போயிருவாங்களாம். நல்லா பெல்லெல்லாம் அடிச்சுட்டு, சங்கெல்லாம் ஊதிட்டு, பந்தக்காலெல்லாம் தூக்கிட்டு வந்திருந்தாங்க. பார்க்கறக்கே செம்ம அழகா இருந்துச்சு. தென் வந்துட்டு சொர்க்கவாசல ஃபுல் அலங்காரத்துல வச்சிருந்தாங்கங்க. இந்த இடத்துல சாமிய வச்சு கொஞ்ச நேரம் பூஜையெல்லாம் பண்ணாங்க. பண்ணிட்டு ஒரு 6 மணி போல சொர்க்கவாசல ஓப்பன் பண்ணிட்டாங்கங்க. சொர்க்கவாசல திறந்ததுக்கப்புறம் ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு சாமிய தான் வெளிய கூட்டிட்டு போவாங்களாம். சாமி பின்னாடி தான் நம்மலாம் போகணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நாங்களும் பொறுமையா வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். தென் சாமிய ஃபர்ஸ்ட்டு வெளிய கூட்டிட்டு போன உடனே, பின்னாடியே நாங்களும் எல்லாரும் போயிருந்தோங்க. போயிட்டு வெளிய பார்த்தா, லட்டு பிரசாதம்லாம் குடுத்தாங்க. எல்லாரும் வாங்கி சாப்ட்டுட்டு, தென் ஆஃபீஸ்க்கு லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு, டாட்டா பாய் பாய்ன்னு சொல்லிட்டு, அங்கிருந்து நாங்க எல்லாரும் கெளம்பிட்டோங்க. இதுதான் வந்துட்டு மலைக்கு போற வழி. இந்த செக் போஸ்ட்ட தாண்டி தான் நம்ம மேல போணுங்க. அப்புறம் பாலமலை போறதுக்கு வந்துட்டு, நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் கோத்தகிரியிலிருந்து ஒரு பஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நீங்க போணும்னா இந்த பஸ்ஸ யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அப்படி இந்த பஸ்ஸ நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, கீழ வந்துட்டு ஜீப் ஃபெசிலிட்டீஸ் எல்லாம் இருக்குங்க. நீங்க அத யூஸ் பண்ணி கூட போய்க்கலாம், பே பண்ணிட்டு. ஓகேங்க. எகைன் ஒரு குட் வீடியோல பார்க்கலாம். டாட்டா.